கற்று தந்து நடத்துகிறீர், கண்டித்து உணர்த்தி போதிக்கிறீர். ஆவியானவரே, தூய ஆவியானவரே, கற்று தந்து நடத்துகிறீர், கண்டித்து உணர்த்தி போதிக்கிறீர். ஆவியானவரே, தூய ஆவியானவரே. கர்த்தருடைய நாமம் ஒன்றை வகைப்படுவதாக. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். வேத தியானத்திற்கு வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மிகுந்த சமாதானத்தோடு வழி நடத்துவாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் வேதத்தில் உள்ள ஒவ்வொரு புத்தகத்தில் இருந்து எழுப்புதலுக்கான செய்திகளை நாம் தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு புத்தகத்தையும் கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியில், சபையில், சமுதாயத்தில் நடைபெற்ற எழுப்புதலை குறித்து நாம் தியானித்து அவற்றிலிருந்து நாம் அநேக சத்தியங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். எழுப்புதலுக்கு, அவருடைய ராஜரீக செயலுக்கு நம்முடைய பங்கையும் நம்முடைய பொறுப்பையும் எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் தியானித்து வருகிறோம். நம்முடைய வைராக்கியம், ரூத்தை போன்ற சுய அர்ப்பணிப்பு, பேகாசி போன்ற வைராக்கியம், நம்முடைய பலிபீடங்கள் செப்பனிடப்பட வேண்டும், சாபத்தீடானவைகள் சுட்டரிக்கப்பட வேண்டும், நம்முடைய பாவ அறிக்கை ஜெபம், நம்மளை தாழ்த்தி தேவ சமூகத்தில் மன்றாடுவது, இப்படிப்பட்ட நம்முடைய செயல்களையும் தேவன் விரும்புகிறார் என்பதை நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். கண்களை மூடி இந்த நாளிலும் தேவன் நம்மோடு இடைப்படும்படியாக அவரை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் நல்ல தகப்பனே, தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை நீர் கொண்டு வரப்போவதற்காக நன்றியோடு துதிக்கும் ராஜா. அந்த ராஜரீக செயலுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்களுடைய பொறுப்பு பங்கு என்ன என்பதை எங்களோடு நீர் பேசி வருவதற்காக நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் எங்களோடு பேசும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவன தகப்பனே, ஆமென். இந்த நாளிலும் எஸ்ராவின் புத்தகத்தில் இருந்து இந்த எழுப்புதலுக்கு தேவையான செய்திகளை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். எனக்கு அருமையானவர்களே, பாபிலோனிய ஆட்சி வீழ்ச்சி அடைந்து பெர்சியாவின் பேரரசு ஆரம்பிக்கப்பட்ட நாட்களில் பாபிலோனில் சிறைப்பட்டு இருந்த கர்த்தருடைய பிள்ளைகள் யூதர்கள் விடுவிக்கப்பட்டனர். அவர்கள் செருபாபேல், எஸ்ரா, நெகேமியா போன்ற தேவ மனிதர்களுடைய தலைமையில் மீண்டுமாக தங்கள் சொந்த தேசத்திற்கு திரும்பி வந்ததை நாம் அறிவோம். சொந்த தேசத்துக்கு வந்த பிள்ளைகள் எருசலேம் ஆலயம் இடிபட்டு கிடப்பதை அறிந்து அதை கட்ட முன் வந்தார்கள். அநேக தடைகள் மத்தியிலும் அதை கட்டி முடித்தார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் அவர்களுக்கு அனுசரியாக இருந்ததுனால கோரேஸ், தரியு போன்ற ராஜாக்கள் மூலமாக சில உதவிகளை செய்து அந்த ஆலயத்தை கட்டி முடித்ததை நாம் வாசிக்கிறோம். எஸ்ராவின் 6ஆம் அதிகாரம், எஸ்ராவின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 15-16 வசனங்களை வாசிப்போமானால், ராஜாவாகிய தரியு அரசு ஆளுகிற 6ஆம் வருஷம் ஆதா என்னும் மாதம் 3ஆம் தேதியிலே அந்த ஆலயம் கட்டி முடிந்தது. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரும் ஆசாரியரும் லேவியரும் சிறையிருப்பில் இருந்து வந்த மற்றவர்களும் தேவனுடைய ஆலய பிரதிஷ்டையை சந்தோஷமாக கொண்டாடினார்கள். ஆலய பிரதிஷ்டை என்பது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான, ஒரு சந்தோஷமான கொண்டாட்டம். எனவே சந்தோஷமாக கொண்டாடினார்கள். ஆனால் எஸ்ராவிற்கோ மனதில் அநேக நெருக்கங்கள், மனவேதனைகள் காணப்பட்டதை நாம் தியானிக்க போகிறோம். எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடினார்கள். ஆனால் எஸ்ராவிற்கு சில துக்கங்கள், சில மனவேதனைகள் காணப்பட்டது. அந்த வேதனைகள், அந்த துக்கங்கள் தான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்ததை நாம் இன்று தியானிக்க போகிறோம். அந்த மனவேதனை ஒரு ஆவிக்குரிய எழுப்புதலை கொண்டு வந்ததை அந்த எஸ்ரா
6, 7, 8, 9, 10 அதிகாரங்களில் நாம் காண்கிறோம். எனவே இந்த அதிகாரங்களிலிருந்து ஒரு சில பகுதிகளை தியானித்து எழுப்புதலுக்கு என்ன தேவன் எதிர்பார்க்கிறார், எழுப்புதல் எப்படி ஏற்படுகிறது, அவர் ராஜரிக செயல் எப்படி வருகிறது என்பதை நாம் கண்டுகொண்டோமானால் நாமும் அதை லெக்காக வைத்து நாம் பிரயாசப்படுவோம். ஆமீன், அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இந்த 7 முதல் 10 அதிகாரங்களில் சில காரியங்களை நாம் பார்க்கிறோம். 7ஆம் அதிகாரத்தில் எஸ்ரா எப்படிப்பட்ட மனிதன் என்பதை 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் முதல் பகுதியில் வாசிக்கிறோம். இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேத பாரகனாய் இருந்தான். நியாயப்பிரமாணத்தில், வேத புத்தகத்தில் ஒரு தேறின வேத பாரகனாக, தேறின, தேர்ச்சி அடைந்த, ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு வேத பாரகனாக காணப்பட்டதினால் அவன் அந்த 10ஆம் வசனத்தை வாசிக்கிற பாருங்க. இந்த நியாயப்பிரமாணத்தை, இந்த வேதத்தை அவன் ஆராயவும், கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும், அதன்படி செய்யவும், இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, ஆலயத்தை கட்டுவது, புதுப்பிப்பது, அலங்கரிப்பது முக்கியமல்ல. ஆலயத்திற்குள் உள்ள நிலை, அதாவது ஆலயத்திற்குள்ள விசுவாசத்துடைய நிலை என்ன என்பதுதான் முக்கியம். வெளித்தோற்றங்கள், வெளியே உள்ள ஆடம்பரங்கள், அலங்கரிப்புகள், என் ஆலயத்தை பிரமாதமாக அலங்கரிக்கிறோம், அது முக்கியமல்ல. அது ஜனங்களை கொண்டாட்டமாக இருந்தது. ஆனால் எஸ்ரா தீர்க்கதரிசிக்கு அவனுக்கு ஆலயத்திற்கு உள் இருந்த ஜனங்களுடைய மனநிலை, ஜனங்களுடைய ஸ்டேட்டஸ் அவனை துக்கப்படுத்தியது. எனவே அவன் இந்த கர்த்தருடைய வேதத்தை ஆராய்வது மட்டுமல்ல, அங்கே பார்க்கிறோம், ஆராய்வது மட்டுமல்ல, அதன்படி செய்து, அது மட்டுமல்ல, அதை உபதேசிக்கவும் ஆரம்பித்தான். ஏனென்றால் ஆலயம் புதுப்பிக்கப்பட்டாச்சு, கட்டப்பட்டாச்சு, சந்தோஷமாக பிரதிஷ்டை கொண்டாடினாங்க. ஆனால் உள்ளே இருந்த கர்த்தருடைய ஜனங்களுடைய நிலை, பாபிலோனில் இருந்து, சிறையிருப்பிலிருந்து மீண்டு வந்த ஜனங்களின் நிலை எப்படி இருந்தது என்பதை எஸ்ரா அறிவான். அவர்கள் சிறையிருப்பில் வந்த பிள்ளைகள் மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நியாயப்பிரமாணத்தை முழுமையாக மறந்து விட்டார்கள். ஆவிக்குரிய நிலை பரிதாபமாக காணப்பட்டது. ஒழுக்க நிலை கேடுகட்டதாக இருந்தது. இந்த நிலையில் எஸ்ராவை துக்கப்படுத்தியது. ஆமீன். ஆலயம் புதுப்பிக்கப்பட்டாச்சு, ஆலயம் கட்டியாச்சு, ஆனால் நிலை, ஜனங்களுடைய சரத்தன்மை, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சரத்தன்மை எப்படி, அதான் முக்கியம். இன்னைக்கு ஆலயத்தை கட்டுகிறோம். ஆலயம் கட்டுவது எளிது, ஆலயத்தை புதுப்பிப்பது எளிது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை புதுப்பிப்பது என்பது மிக கடினமானது ஒன்று. ஆமீன். எனவே ஆலயத்தை அலங்கரித்து கட்டி முடித்து பிரதிஷ்டை பண்ணுவதோடு வேலை முடியல. நீங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் புதிய ஏற்பாட்டில் தேவன் ஒரு சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அங்கே ஆலயம் புதுப்பிக்கப்பட்டது, ஆனாலும் ஆலயத்திற்கு உள்ள நிலை புதுப்பிக்கப்படவில்லை என்பது எஸ்ராவுடைய மனத்தாங்கல். ஏதான் அப்போஸ்தலர் உபதேசம் பண்ணும் பொழுது, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38 சொல்ல பாருங்க, 38-39 பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வரத்தை தேவ ஆவியானவர் முத்திரிக்கப்படுவார். தேவ ஆவியானவர் தேவன் உள்ளே வந்து விடுகிறார். மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது கர்த்தருடைய ஆலயமாக நாம் மாறிவிடுகிறோம்.
அதோடு அவருடைய அறிவுரையை நிறுத்தவில்லை, அவருடைய போதனையை நிறுத்தவில்லை. 39 சொல்ல வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி முடிக்கல பாருங்க. இப்ப ஆலயத்தை உருவாக்கியாச்சு, ஒவ்வொரு மனிதனையும் ஆலயமாக உருவாக்கி விட்டார்கள். அங்கே எசாவின் காலத்தில் இடிபட்ட ஆலயத்தை எழுப்பி கட்டியது போல இன்னும் ஒரு மனிதனை பாவமன்னிப்பு கண்டு ஞானஸ்தானம் பெற்று அவனை ஆலயமாக மாற்றியாச்சு. இப்ப இதை விட பாருங்க உபதேசிக்கல, யாவருக்கு உண்டாக்கி சொல்லி 40 பாருங்க, இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார்கள். மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு, ஏனென்றால் எனக்கு அருமையானவர்களே, நாம் வேறு பிரித்து எடுக்கப்பட்டவர்கள், நாம் வேறு பிரித்து விசேஷித்தவர்களாக நாம் பாழான உலகத்திலிருந்து, பாவங்கள் நிறைந்த கேடுபாடுள்ள உலகத்திலிருந்து நாம் வேறுபடுத்தி எடுக்கப்பட்டவர்கள். எனவே மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்று அங்க புத்திமதி சொன்னார்கள். ஒருவனை ஆலயமாக உருவாக்கிவிட்டு, எப்பா நீதான் ஆலயம், நீ ஆலயமாக ஒருவனை உருவாக்கிவிட்டு என்ன செய்யணும்? நான் தான் ஆலயம் என்று நம்ம இருந்துடக்கூடாது, இஷ்டம் போல இருக்கக்கூடாது. மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு, இங்க அந்த எஸ்ரவு நாட்கள்ல ஆலயம் பிரதிஷ்டை பண்ணாங்க. ஆனால் அந்த தவறுதான், மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு அவர்கள் வேறு பறிக்கப்படவில்லை, திரும்பி வரவில்லை. அதுவும் இங்க பெரிய தவறு. ஆமீன், அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, எனவேதான் அங்க எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வேதத்தை ஆராய்ந்து அதன்படி செய்யவும் அதை போதிக்கவும், ஏன்னா ஜனங்களை வேறுபிரித்து எடுக்க வித்தியாசமான ஆலயத்தை புதுப்பிச்சாச்சு. ஓகே, இன்னைக்கு நம்ம பணம் இருந்தா, காசு இருந்தா, பொருள் இருந்தா ஆலயத்தை புதுப்பிச்சிடலாம், ஆலயத்தை கட்டிடலாம். இன்னைக்கு பெரிய பெரிய ஆலயங்கள் கட்டப்பட்டு வருகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் கட்டப்பட வேண்டும், கர்த்தருடைய பிள்ளைகள் புதுப்பிக்கப்பட வேண்டும். அதுதான் இங்கே எஸ்ரா சொல்றாரு. எழுப்புதல் அங்கதான் ஆரம்பிக்குது. வேதத்தை ஆராய்வது மட்டுமல்ல, கை கொள்ளவும் அதை போதிக்கவும். வேத புத்தகத்துடைய ஒரு முழு நிறைவு 3 காரியங்கள் இருக்கிறது. வேதத்தை ஆராய்வது மட்டுமல்ல, ஆராய்வது ஒன்று, இரண்டாவது அதன்படி செய்வது, நடப்பது, மூன்றாவது அதை போதிப்பது. இந்த 3ல ஒன்று குறைஞ்சு போனாலும் முழுமை வராது. சரி, நான் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிறேன், 2, 3 இல்லை. இரண்டாவது காரியம் என்ன? அதன்படி நடப்பது இல்லை, யாரையும் போதிப்பது இல்லை. வேதத்தை மட்டும் நான் தலைகீழ படிப்பேன், 10 முறை 20 முறை படிச்சிருக்கேன் படித்துக்கொண்டு இருந்தோமானால் நம்முடைய தலை அறிவு வளரும், அறிவு அகந்தையை உண்டு பண்ணும். அதை கடைபிடிக்காவிட்டால், மற்றவர்களுக்கு போதிக்காவிட்டால் பிரயோஜனம் இல்லை. சரி, ஒருவேளை நான் வேதத்தை தியானிக்கிறேன், அதன்படி நடக்கிறேன் என்று சொல்லி அமைதியாக இருந்தால் அது பிரயோஜனம் இல்லை. மூன்றாவது செயல், கர்த்தர் அதை போதிக்க வேண்டும். நான் வேதத்தை படிக்கிறேன், அதன்படி நடக்கிறேன், பரலோக ராஜ்யத்துக்கு நான் போயிடுவேன், இப்படி இருக்கிற கூட்டம் உண்டு. நான் தைரியமாக சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட கூட்டம் தேவனுக்கு தேவையில்லை. ஒரு எழுப்புதல் நிபுணர் எழுதுகிறாரு, ஒரு பைசாவுக்கு சல்லி காசுக்கு அவர்களால் பிரயோஜனம் கிடையாது. நம்ம தான் ரட்சிக்கப்பட்டோம், நாம் நீதிமானாக இருக்கிறோம், தேவனை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு நம்மை மட்டும் பரிசுத்தப்படுத்திக் கொண்டு இருப்போமானால் தேவனுடைய யுத்த களத்திற்கு, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற அவன் செல்லா காசு என்று வேதம் அவன் சொல்றாரு. எனவே அவைகளை போதிக்க வேண்டும், அந்த போதனைகளை மற்றவர்களையும் போதித்து அவர்களையும் கொண்டு வர வேண்டும். சபையாகத்தான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். எனவே வேதத்தை ஆராய்வது மட்டுமல்ல,
அதன்படி செய்வது மட்டுமல்ல, போதிக்க வேண்டும். சரி, ஆராய்கிறோம், ஆராய்ந்து நாம் போதிக்கிறோம், அதுவும் பிரயோஜனம் இல்லை. கை கொள்ள வேண்டும். வேதத்தை பிரசங்கம் பண்ணுகிறவனும் கேட்கவனும் பாக்கியவான் இல்லை, அதை கை கொள்கிறவனும் பாக்கியவான், வேதம் சொல்கிறது. எனவே எனக்கு அருமையானவர்களே, அங்க எஸ்ரா செய்த காரியம் வேதத்தை ஆராய்ந்து அதன்படி கை கொண்டு அதை மற்றவர்களுக்கு போதிக்கிற ஒரு வேத பாரகனாக காணப்பட்டான். ஆமீன். அதைத்தான் யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் நமக்கு ஆவியானவர் அறிவுரையாக கொடுக்கிறார். யாக்கோபு வாசிப்போம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22, 23 வாசிக்க பாருங்க. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். வேதத்தை தியானிப்பது மட்டுமல்ல, கை கொள்ள வேண்டுமா? வஞ்சியாதபடி, அல்லது வஞ்சிக்கப்பட்டு போயிடுவோம். நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவமுகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவளை விட்டு போன உடனே தன் சாயல் என்னது என்பதை மறந்து விடுவான். சபையிலிருந்து கேட்கும் வரை வசனத்தில் உள்ள சத்தியங்கள் ரொம்ப உற்சாகமா தெரியும். சபை விட்டு வெளில போன உடனே, கண்ணாடி விட்டு வெளில போன உடனே நம்ம முகம் மாறுற மாதிரி மாறிடும். 25 பாருங்க. 25 சுவாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாய் இராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையில் பாக்கியவானாய் இருப்பான். அப்போ எனக்கு அருமையானவர்களே, எழுப்புதலுக்கு எஸ்ரா செய்த முதல் வேலை கர்த்தரை வேதத்தை தியானித்து நியாயப்பிரமாணத்தை தியானித்து அதன்படி நடந்து போதிக்கிற ஒரு வேத பாரகனாக காணப்பட்டான். இரண்டாவதாக எஸ்ரா செய்த காரியத்தை பார்ப்போம். எழுப்புதலுக்கு எப்படி வருது பாருங்க. இப்போ இந்த ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணியாச்சு. வந்த சிறைப்பிலிருந்து வந்த பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இப்போ எஸ்ராவுக்கு ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தி பாருங்க. 9ஆம் அதிகாரத்தில் இவைகளை செய்து முடித்த பின்பு பிரபுக்கள் என்னிடத்தில் சேர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களும் ஆசாரியரும் லேவியரும் ஆகிய இவர்கள் கானானியர், ஏத்தியர், பெரிசியர், எபூசியர், அம்மோனியர், மோவாபியர், எகிப்தியர் என்னும் இந்த தேசங்களின் ஜனங்களுக்கும் அவருடைய அருவருப்புகளுக்கும் விலகி இருக்கவில்லை. ஒரு செய்தியை கேட்கிறான் எஸ்ரா. எல்லோரும் பிரதிஷ்டை பண்ணி சந்தோஷமா இருக்காங்க. இவனுக்கு ஒரு செய்தி வருது. யாரெல்லாம் பாருங்க, ஜனங்களும் ஆசாரியரும் லேவியரும். இந்த ஜனங்களோடு அந்த அருவருப்புகளுக்கு விலகி இருக்கவில்லை. எப்படி எனில் அவருடைய குமாரத்தியிலேயே தங்களுக்கும் தங்கள் குமாரர்களுக்கும் பெண்களை கொண்டார்கள். இப்படியே பரிசுத்தவித்து தேசங்களின் ஜனங்களோட கலந்து போயிற்று. பிரபுக்களின் கையும் அதிகாரிகளின் கையும் இந்த குற்றத்தில் முந்தினதாய் இருக்கிறது என்றார்கள். ஜனங்களை காட்டிலும் அவர்கள் நடத்துகிற தலைவருடைய குற்றம் முந்தி காணப்படுகிறது. இதுதான் எஸ்ராவை மிக மிக துக்கப்படுத்தியது. இந்த ஜனங்களோடு இவர்கள் அருவருப்புகளுக்கும் விலகி இருக்கவில்லை. அந்த ஜனங்கள் அருவருப்புகளையும் விலகி இருக்கவில்லை. உபாகமம் 7:3 மீறப்பட்டதை எஸ்ரா உணர்ந்தான். உபாகமம் 7:3 அங்க எகிப்திலிருந்து ஜனங்களை அழைத்து கொண்டு வரும் பொழுது உபாகமத்தில் அநேக கட்டளைகளை நியாயப்பிரமாணங்களை ஜனங்களுக்கு சொல்லிக்கிட்டே வராரு மோசே மூலமாக. இந்த உபாகமம் 7ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்ல பாருங்க. அதை அங்கே எஸ்ரா நினைவுபடுத்தினார். எனவேதான்
முழு வேத புத்தகத்தையும் நாம் தியானிக்க வேண்டும். அட்டை முதல் அட்டை வரை ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்காங்க. முதல் அட்டை முதல் கடைசி அட்டை வரையும் படிக்கணுமா. என்ன சொல்ல பாருங்க, 7ஆம் அதிகாரம் உபாகம் 7:3 அங்கே 1ஆம் அதிகாரத்தை சொல்ல, நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன்னை பார்க்கிலும் பெரிய ஜாதி இருப்பாங்க. யாரெல்லாம் இருப்பாங்களாம்? இங்கே சொன்ன ஜாதி தான். ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர், இந்த 7 பலத்த ஜாதி இருப்பாங்க. சொல்லிட்டு 3ஆம் வசனத்தில் அவர்களோட சம்பந்தம் கலவாயாக உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொள்ளாமலும் இருப்பாயாக. தெளிவா சொல்லியிருக்காரு 7:3. இது மீறப்பட்டது எஸ்ராவை மிக புண்படுத்தியது. ஏனென்றால் அவர் தேறின வேத பாரகன், நியாயப்பிரமாணங்களை ஒரு அறிந்த மட்டுமல்ல ருசித்த ஒரு தேவ மனிதன். எனவே இவர்கள் மீறப்பட்டதை அவன் கேள்விப்பட்டு என்ன பண்ணாலும் பாருங்க, இந்த வர்த்தமானதை நான் கேட்ட பொழுது என் வஸ்திரத்தையும் என் சால்வையையும் நான் கிழித்து என் தலையிலும் என் தாடியிலும் உள்ள மயிரை பிடுங்கி திகைத்து உட்கார்ந்து பரிசுத்த வித்து உலகத்தோடு கலந்து போய்விட்டது. எனக்கு அருமையான விழி, அங்கே ஒரு எஸ்ரா இந்த நிலைக்கு தள்ளப்பட்டான். இன்று கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் எஸ்ராவாக செயல்பட வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். ஒவ்வொருவரும் எஸ்ராக்கள் தான். என்னால் பழைய ஏற்பாட்டில் ஒரு சில மனிதர்களை தேவன் தெரிந்தெடுத்து அபிஷேகித்து பயன்படுத்தினார். புதிய ஏற்பாட்டில் ஒவ்வொரு விசுவாசியையும் அபிஷேகத்தால் நிரப்பி ஒவ்வொருவரையும் எஸ்ராக்களாக, நெகேமியாக்களாக, மோசேகளாக, யோசுவாக்களாக தேவன் பயன்படுத்தி வருகிறார். இதை ஒவ்வொருவரும் எஸ்ராவாக செயல்பட வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். எஸ்ராவை போன்ற ஒரு துக்கம் நம்மளை ஆட்கொள்ள வேண்டும். என்ன துக்கம்? பரிசுத்த வித்து உலகத்தில் கலந்து விட்டதே. நாம் வேறுபடுத்தி எடுக்கப்பட்டவர்கள். கடந்த வாரம் தியானத்தில் தான் சொன்னேன், விக்கிரகத்துக்கும் ஆலயத்துக்கும் சம்பந்தம் ஏது? எனவே இந்த ஒரு தவறு எஸ்ராவை மிக பாதிச்சது. நான் கேட்ட பொழுது என் வஸ்திரத்தையும் என் சால்வையும் கிழித்து துக்கித்து புலம்பி உட்கார்ந்தான். ஆமீன். இப்பதான் எழுப்புதல் ஆரம்பிக்க பாருங்க. இப்ப சபையில ஒரு எழுப்புதலுக்கு இதான் ஒரு ஆரம்பம். எஸ்ராவின் நிலை இப்படியாக காணப்பட்டது. எனவே 9ஆம் அதிகாரத்தில் அவன் என்ன செய்ய பாருங்க, இந்த துக்கித்து அழுது புலம்பி வஸ்திரத்தையும் சால்வையும் கிழித்து உட்கார்ந்து ஜோமன் ஆரம்பிக்கான். 4ஆம் வசனத்தில் தேவனின் வார்த்தைகளுக்கு நடுங்கிற யாவரும் அவரோடு சேர்ந்துக்கிட்டாங்க. கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளும் அவனோட சேர்ந்துக்கிட்டாங்க. அங்க சொல்ல பாருங்க, 6ஆம் வசனத்தில் எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாக பெருகிற்று. பாவ அறிக்கை ஜெபம். நான் இன்னைக்கு சொன்னேன், எழுப்புதலுக்கு தேவையானது வெறும் ஜெபம் அல்ல, இருதயத்தை கிழித்து. யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் தான் கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னார். எப்படி சொல்றாரு பாருங்க, வஸ்திரத்தை அல்ல இருதயத்தை கிழித்து. இதான் பாவ அறிக்கையிட்டு ஜோமுடது பாருங்க. எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாக பெருகிற்று, எங்கள் குற்றம் வானபரியந்தும் வளர்ந்து போயிற்று. எங்கள் பிதாக்களின் நாட்கள் முதல் 7ஆம் வசனத்தில் எங்கள் பிதாக்களின் நாட்கள் முதல் இந்நாள் மட்டும் நாங்கள் பெரிய குற்றத்திற்கு உள்ளாயிருக்கிறோம். யாரு? நாங்கள். ஜனங்கள் என்று சொல்ல, நீ ஜனங்கள் என்று சொல்லவில்லை, நாங்கள்.
எஸ்ராவும் அவனையும் சேர்த்துக்கிட்டு பாருங்க. இதுதான் நாம் தானியேல் புத்தகத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? தானியேல் மேல எவராலும் குற்றம் சாட்ட முடியல. குற்றம் சாட்டுவதற்கு பல வழியில முயற்சி பண்ணாங்க, முடியல. கடைசியில் தேவனை ஆராதிக்கிற அந்த ஒரு விஷயத்துல தான் அவனை பிடிச்சாங்க. ஆனா தானியேல் ஜெபம் போது நாங்களும் எங்கள் பிதாக்களும் பாவம் செய்தோம். இதுதான் எழுப்புதலுக்கான ஒரு ஜெபம். இன்னைக்கு இன்னும் ஜபிக்கிற நம்ம 10 பேர் நம்ம தான் நீதிமான் சொல்லிக்கிட்டு உள்ளுக்குள்ள ஒரு சின்ன சுயநீதி இருக்குது. அவங்க ஜெபிக்க மாட்டாங்களே, அந்த விசுவாசம் எப்படி இருக்காங்களே, நம்ம தானே அழுது ஜெபம் பண்றோம். போச்சு. என்னுடைய பாவங்களை, சக விசுவாசத்துடைய பாவங்களை தன்மேல் இழுத்து போட்டு என்ன சொல்ல பாருங்களா, எங்க அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாக பெருகிற்று. எங்கள் பிதாக்களின் நாட்கள் முதல் இந்நாள் மட்டும் நாங்கள் பெரிய குற்றத்திற்கு உள்ளாயிருக்கிறோம். ஆமீன் ஆமீன். 15ஆம் வசனத்தில் முடிவில் சொல்ற பாருங்க, இது நிமித்தம் நாங்கள் உமக்கு முன்பாக நிற்கத்தக்கவர்கள் அல்ல என்று பிரார்த்திக்கிறார். எழுப்பதற்கான ஜெபம் இப்படிதான் இருக்கணும். முதலாவதாக ஆலயத்தை புதுப்பித்து மட்டுமல்ல, ஆலயத்தை கட்டியது மட்டுமல்ல, ஜனங்களுடைய ஆவிக்குரிய நிலையை, ஸ்திரத்தன்மையை வேத புத்தகத்தின் மூலமாக வேதத்தை ஆராய்ந்து கை கொண்டு தியானித்து அவர்களை வேத வசனங்கள் மூலமாக உயிர்ப்பித்தார். இரண்டாவதாக ஒழுக்கக்கேடுகள் அங்கு காணப்பட்டது. அந்த செய்தி கேட்ட ஒண்ணுதான் இன்னும் அடுத்தபடி தேவ சமூகத்தில் அழுது புலம்பி என்ன சொல்ல பாருங்க, நாங்கள் உமக்கு முன்பாக நிற்கத்தக்கவர்கள் அல்ல என்று பிரார்த்தித்தேன். 10ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். அந்த எழுப்புதல் எப்படி ஆரம்பிக்க பாருங்க. இந்த ஜெபம், இந்த எஸ்ரா செய்த இந்த 2 வேலைகள் இங்கு எழுப்புதலை கொண்டு வருகிறது. எஸ்ரா இப்படி விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு அழுது தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக விழுந்து கிடக்கையில் விழுந்துட்டான். இன்னைக்கு முழங்கால் படியிடவே நம்ம யோசிக்கிறோம். சேர்ல உட்கார்ந்து கால் மேல கால் போட்டுக்கிட்டு முழங்கால் படியிட யோசிக்கிறோம். இங்க பாவ அறிக்கையை விட்டு அழுது தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக தாழ விழுந்து கிடக்கையில் இப்பதான் அங்க எழுப்புதல் வருது பாருங்க. இஸ்ரவேலில் புருஷரும் ஸ்திரீகளும் பிள்ளைகளுமான பெரிய சபை அவனிடத்தில் வந்து கூடிட்டு ஜனங்கள் மிகவும் அழுதார்கள். ஆமீன் அல்லேலூயா. ஜனங்களும் எஸ்ராவோடு சேர்ந்து அழுதார்கள். அந்த துக்கம் பற்றி பிடித்தது. எனக்கு அருமானவர்களே, நம்மிடம் உள்ள பாரங்கள் மற்றவர்களை பற்றி பிடிக்க வேண்டும். அதுதான் பவுலடிகளார் புதிய ஏற்பாட்டில் எழுதுகிறாரு, நீங்கள் கிராமத்துக்கு செல்லும் பொழுது உங்கள் மேல் உள்ள வாசனை, இயேசு கிறிஸ்துவின் வாசனை வீசப்பட வேண்டும். உங்கள் மேல் உள்ள அபிஷேகம் கடந்து வர வேண்டும். இங்க எஸ்ராவின் மேல் உள்ள துக்கம் ஜனங்களை பற்றி பிடித்தது. ஜனங்களும் அழுதார்கள். ஆமீன். அந்த 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் 2:3 பார்த்தீங்கன்னா, அப்பொழுது ஏலோவின் புத்திரரில் ஒருவனாகிய எகியேலின் குமாரனாகிய செக்கனியா, இவன் பாபிலோன்ல எஸ்ராவோடு இருந்து அவனுக்கு ஃப்ரெண்டா இருந்தவன். இப்ப அவன் பாருங்க என்ன சொல்ல பாருங்க, எஸ்ரா நோக்கி, நாங்கள் தேசத்து ஜனங்களில் உள்ள அந்நிய ஸ்திரீகளை சேர்த்து கொண்டதினால் எங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தோம். இந்த எஸ்ரா பண்ணிய ஒரு முன் மாதிரியான ஒரு ஜெபம் ஜனங்கள் பாவங்களை ஒத்துக்கொள்ள தூண்டியது. எங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தோம். எஸ்ரா பேசல, எஸ்ரா பாவத்தை சுட்டி காமிக்கல. இவன் செய்த செயல் ஜனங்கள் பாவத்தை உணர்ந்தார்கள். எனக்கு அருமையானவர்களே,
விசுவாசிகளை நான் சொன்னேன், எஸ்ரானா ஏதோ ஒரு சபை தலைவனோ பாஸ்டர் செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காதுங்க. ஒவ்வொருவரும் எஸ்ராக்கள். புதிய ஏற்பாட்டில் உள்ள ஒவ்வொரு விசுவாசியும் எஸ்ராக்கள். விசுவாசிகளாகிய நீங்கள் பாவ மன்னிப்புக்காக கதறுவதை பார்த்து சாதாரண விசுவாசிகளும் பாவத்தை உணர்ந்து உங்களோடு துக்கித்து புலம்ப வேண்டும். எங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தோம். அது மட்டுமல்ல, சொல்லிட்டு 3ஆம் வசனத்தில் என்ன சொல்ல பாருங்க, தேவனுடைய கற்பனைக்கு நடுங்கிறவளின் ஆலோசனைக்கு ஏற்ற பிரகாரம் அதை அகற்றி போடுவோம். இதான் அடுத்தபடி. பாவத்தை ஒத்துக்கிட்டாங்க, பாவம் செய்து மட்டுமல்ல அவற்றை அகற்றி போடுவோம் என்கிறார்கள். ஒன்றியவன்ல வாசிக்கிறோம், ஒவ்வொரு கம்யூனிஸ்ட் சர்வீஸ்லையும் அதான் சொல்கிறோம், பாவத்தை நாம் அறிக்கையிடுகிறோம், பாவத்தை உணர்ந்து தேவ சமூகத்தை அறிக்கையிடுகிறோம். ஆனால் நீதிமொழி 28:13 பாருங்க. நீதிமொழி 28:13 வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க. நீதிமொழிகள் 28:13 யார் இரக்கம் பெற்றவர்கள் என்று நீதிமொழிகள் 28:13 பாவத்தை அறிக்கையிடுவது மட்டுமல்ல, 28:13 யார் கர்த்தரை இரக்கம் வருவார்கள் என்றால் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் வருவான். இங்க எஸ்ரோட நாட்கள் நடக்குது. அவன் வந்து சொல்லிட்டான், நாங்கள் கர்த்தருக்கு தான் பாவம் செய்தோம் சொல்லிட்டு இந்த காரியங்களை எங்களை விட்டு அகற்றுவோம். நீங்க தொடர்ந்து வாசித்தீங்கன்னா அப்படி எங்கெங்கே தவறு செய்தோமோ அதையெல்லாம் நாங்கள் அகற்றி விடுகிறோம். அங்க சாபத்தீடானவர்களை சுட்டரித்தது போல இந்த தவறுகளை சுட்டரிக்கிறோம் என்று அறிக்கையிட்டு முன் வந்தார்கள். என்ன சொல்றாங்க பாருங்க. எலியா 4ஆம் வசனத்தில் 19 வசனத்தில் எழுதிரும், இந்த காரியத்தை நடப்பிக்கிறது உமக்கு அடுத்தது, நாங்களும் உம்மோடு கூட இருப்போம், நீர் தெளிங்கொண்டு இதை செய்யோம். இதை எழுப்புதல் அமைதியாக நடக்குது. பெரிய ஆர்ப்பாட்டம் இல்லாம நடக்குது. இன்னைக்கு பெரிய ஆர்ப்பாட்டம் போட்டு பெரிய கத்தல் கூச்சல் போட்டா தான் எழுப்புதல் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அமைதியாக நடக்குது. அமைதியாக அவன் சபையில தாழ விழுந்து ஒரு விசுவாசி தன் பாவத்தை அறிக்கையிட்டு ஜனங்களுடைய பாவத்தை எல்லாம் தன்மையை இழுத்து போட்டு அறிக்கையிட்டு தேவ சமூகத்தில் விழுந்து கிடப்பானால் தானாக தேசத்தில் எழுப்புதல் அதுதான் எதிர்பார்க்கிறாரு. எழுந்திரும். ஏன் தாழ விழுந்து கிடக்கான் எஸ்ரா? தாழ விழுந்து கிடக்க எஸ்ராவை எழுந்திரும் என்று எழுப்புதல் எழுப்பி விடுறாங்க. எழுப்பி விட்ட உடனே பாருங்க அடுத்த என்ன சொல்ல பாருங்க. அப்பொழுது எஸ்ரா எழுந்திருந்து ஆசாரியரும் லேவியரும் பிரதானமானவர்களும் இஸ்ரவேல் அனைவரும் இந்த வார்த்தையின்படி செய்யும்படிக்கு அவர்களை ஆணையிட சொன்னான். அவர்கள் ஆணையிட்டார்கள். தேசம் முழுவதும் ஆணையிட சொன்னான். இந்த பரிசுத்த வித்து உலகத்தில் கலந்து போய்விட்டது. உபாகமம் 7:3 நாம் நிறைவேற்ற வேண்டும், நியாயப்பிரமாணங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று கட்டளை இடும்படியாக அங்கு எஸ்ரா எழுந்து செயல்பட்டான். எனக்கு அருமையானவர்களே, எஸ்ரா அப்படியாக சிறையிருப்பிலிருந்து இஷ்டம் போல மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்த கர்த்தருடைய பிள்ளைகளை அழைத்து வந்து ஆலயத்தை கட்டியது மட்டுமல்ல, அது முதல் பகுதி, அது எளிதான பகுதி. யார் வேணாலும் செய்யலாம், யார் வேணாலும் ஆலயத்தை கட்டலாம், அலங்கரிக்கலாம், புதுப்பிக்கலாம். ஆனால் 2வது பகுதி அவன் செய்த காரியம்தான் ஆவிக்குரிய நிலையில ஒரு பெரிய எழுப்புதலை எஸ்ரா கொண்டு வந்தான். முதலாவதாக இந்த போதனைகளை, நியாயப்பிரமாணத்தின் போதனைகளை, இந்த சத்தியங்களை, அப்போஸ்தலர் உபதேசங்களை ஜனங்களுக்கு போதித்து அதன்படி நடக்க பரிசித்து உலகத்தானே
திருவள்ளுவர் எழுதியிருக்காரு, கற்க கசடர கற்றபின் நிற்க அதற்கு தக. இல்லையா? கற்றவைகளை கை கொண்டு, அது மட்டுமல்ல, அவைகளை மற்றவர்களுக்கும் போதித்து ஆயத்தப்படுத்து. நீ வேதத்தை தியானி, கைக்கொள், நல்லது. இரண்டாவதாக இதை போதிக்கணும், அப்பதான் எழுப்புதல். ஆமீன். இரண்டாவதாக ஒழுக்கக்கேடான காரியங்களை கேள்விப்பட்டு துக்கித்து புலம்பி அழுது அங்கு ஜனங்களை தன் பக்கம் இழுத்து அவர்களையும் பாவ அறிக்கையிட செய்து ஜனங்களுக்கு முழுவதுமாக இந்த ஆணையை விடுங்கள் என்று கட்டளையிடும்படியான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டான். இந்த எழுப்புதலை நாமும் இந்த நாட்களில் கொண்டு வர நாம் பிரயாசப்படுவோம். எனக்கு அருமையானவர்களே, நாம் கோர்வையாக எழுப்பதற்கான செய்திகளை ஒவ்வொரு புத்தகத்திலிருந்து தியானித்து வருகிறோம். சற்று கோர்வையாக நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இதை தியானித்து கர்த்தருக்கு பெரிய சேனைகளாக நீங்கள் எழும்ப, யுத்த வீரர்களாக எழும்ப நாம் பிரயாசப்பட வேண்டும். கண்களை மூடி தேவன் நமக்கு ஒத்தாசை தரும்படியாக ஜெபம் பண்ணும். பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த எஸ்ரா புத்தகத்தின் மூலமாக எழுப்புதலுக்கு தேவையான செய்திகளை நாங்கள் அறிந்து கொண்டோம். கர்த்தாவை, நாங்களும் ஒரு எஸ்ராவாக செயல்பட்டு, ஆண்டவரே, ஒரு எஸ்ராவாக செயல்பட்டு உமக்காக பெரிய காரியங்களை செய்ய எங்களை பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடு சதா காலங்களிலும் நிறைவாக நிலையாக இருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.